ஹாய், என் பேர் மணிகண்டன். நான் இந்த ஜிபிடிஎஸ்எஸில் எக்ஸ்போர்ட் டிவிஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட். 2014 எம்பிஏ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எனக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும், அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பெருசாக இது பண்ணணும், அது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தப்போ, ஓகே நம்ம படிக்கிறப்பே ஏதோ ஒரு டெக்ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒர்க்கில் எல்லாம் ஒர்க் பண்ணி டெக்ஸ்டைலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் செஞ்சிட்ருக்காங்க, அதனோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத அங்கே நிறைய கற்றுக்கிட்டு எம்பிஏ கிராஜுவேட் முடித்த உடனே சரி ஓகே நம்ம வெளியூர்லாம் ஏன் போகணும், நம்ம சொந்த ஊர்லேயே வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரும் ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்குதோ அந்த இதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிற சூழலில் வந்து இருந்தப்போ ஜிபிடிஎஸ்எஸில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ கிடைச்சப்போ வந்து ஆனால் ஜாயின் பண்ணது வந்து எம்பிஏ முடித்தாலும் ஜாயின் பண்ணது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக பர்ச்சேஸ் பார்க்கக்கூடிய ஒரு பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணப்போ என்னோடய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 6,500 rupees 2014 படித்து முடித்தோடனே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த கம்பெனி மூவ் ஆச்சு. டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 2014 வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒன்லி கிரே ஃபேப்ரிக் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கிரே ஃபேப்ரிக் பண்ணிகிட்டு இருக்கப்போ எக்ஸ்போர்ட் தொடங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பயும் ஸ்டார்ட் பண்ணப்பையும் சரி 2 டிவிஷனும் சேர்த்து பர்ச்சேஸ் வந்து என்னை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. இந்த பர்ச்சேஸில் நான் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு ஓகே இன்னும் அடுத்த வேறு எதுலையாவது இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், இல்லை இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற சூழலில் மேற்கொண்டு அட்மின் ரிலேட்டட்னா பீப்புள்ஸ் அதிகமாக வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதும், அப்புறம் கம்பெனியோட வளர்ச்சியை வந்து இப்போ நோக்கி போகிறப்ப வந்து சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. அப்போ அந்த சர்டிஃபிகேஷன்லாம் பார்க்கணுங்கிறப்ப ஒரு நபர் தேவை அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனி வந்து என்னோடய திறமையை பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. 2020 வரப்போ வந்து ஒரு பெரிய டீமை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய டீமை க்ரியேட் பண்ணி கொடுக்குறப்போ வந்து பர்ச்சேஸில் வந்து என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணனால இப்போ பாஸ்ட் 2 years முன்னாடி 2021 வந்து எக்ஸ்போர்ட் டிவிஷன் மேனேஜராக வந்து என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கிறப்ப தான் ஒரு நானும் வளர முடியும், அந்த கம்பெனியும் இந்த க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஜிபிடிஎஸ்எஸ்க்கும் எப்போதும் என் நன்றியும் பெஸ்ட்டையும் நான் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்.